ரைட். ஓகே பிள்ளைகள். நான் பேசுறது கிளியரா இருக்கா? யாராவது ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணுங்க பாப்போம். கிளியரா இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ. ரைட். இப்போ நாங்க ஐரோப்பிய ஒன்றியம் ஃபுல்லா பார்த்து முடிச்சிருக்கோம். மறுபடியும் தொடர்ச்சி தான். ஒவ்வொரு பகுதியும் அதனுடைய தொடர்ச்சியில தான் அப்படியே என்ன செய்ய போகுது அப்படின்னா டிராவல் பண்ண போகுது. அறிமுகம் படிச்சோம். அதுக்கப்புறம் ஐரோப்பிய ஒன்றியம் படிச்சிருக்கோம். ஐரோப்பாவினுடைய வரலாறு, ஐரோப்பிய ஒன்றியம் எப்படி இருந்தது, ஐரோப்பாவில் ஏற்பட்ட முதலாம் உலக யுத்தம், இரண்டாம் உலக யுத்த காலப்பகுதிகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபுல்லாவே பார்த்திருக்கோம். ரைட். இப்போ நாங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, சோவியத் யூனியன் மறைவுக்கு பிறகு உருவான புதிய நாடுகள். அப்ப சோவியத் யூனியனுடைய மறைவுக்கு பிறகுனா சோவியத் யூனியன்னா யாருன்னு முதல்ல எங்களுக்கு தெரியும். சோவியத் யூனியன் தெரியாம நாங்க சோவியத் யூனியன் மறைவுக்கு பிறகு அல்லது அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுங்கிறத படிக்க முடியாது. அப்ப முதலாவது நாங்க பார்க்க போறோம் சோவியத் யூனியன் யாரு, அவர் எப்படி உருவாகினாரு, அதுல எப்படியான பலம் கொண்ட ஆட்கள் ஆட்சியில இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது எப்படி உலகத்துல ஒரு பலம் கொண்ட நாடா இருந்துச்சும் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறமா அது எப்படி உடைவடைஞ்சிச்சு, அதுக்கு பின்னரான நாடுகள் இன்னைக்கு எப்படி அரசியல் பொருளாதார சமூக சவால்களுக்கு முகம் கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பகுதி அரசியல் சமூக பொருளாதார சவால்கள், புதிய நாடுகள் எதிர்கொள்றதுதான் கேள்வி. ஆனா நாங்க டிரெக்டா அதுக்கு போக மாட்டோம். முதலாவது நாங்க பார்க்க போறோம் சோவியத் யூனியன் யாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரைட். இந்த கிங்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு ஒரு இடத்துல அவர் தான் பெரிய ஆளா இருப்பாரு. அந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய வரலாறுல அல்லது உலகத்தினுடைய ஒரு காலப்பகுதியில உலகத்தையே ஆட்சி செய்த இல்லாட்டி உலகத்துல மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு நாடா இருந்தது யாரு அப்படின்னு சொன்னா இந்த சோவியத் யூனியன். இன்றைய ரஷ்யா கிடையாது, சோவியத் யூனியன். அது மிகப்பெரிய நிலப்பரப்பு. ரைட். அது ஏன் அப்படிங்கறதெல்லாம் பிறகு பார்ப்போம். ரைட். இந்த சோவியத் யூனியன் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா 1922ஆம் ஆண்டு முதல் 1991ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு பலமான ராஜ்யமாக இருந்தது. ரைட். இந்த சோவியத் யூனியனுக்குள்ள இருக்கக்கூடிய நாடுகளை பார்த்தோம் அப்படின்னா நிறைய நாடுகள் இருக்கு. பிறகு இதை கடைசியா நாங்க இது ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் அதனுடைய நிலப்பரப்பு. ரஷ்யாவோட அதாவது சோவியத் யூனியன் வரலாறு நாங்க எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உலகத்துல 18ஆம் நூற்றாண்டு கைத்தொழில் புரட்சி வந்துச்சுன்னு படிச்சோமா இல்லையா? இந்த கைத்தொழில் புரட்சினால உலகத்துல முதலாளித்துவ கோட்பாடுகள் மிக வேகமாக பரவ ஆரம்பிக்கும். எடம் ஸ்மித்தினுடைய பொருளாதார கோட்பாடாக இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ கோட்பாடுகள், தொழிலாளர் முதலாளி வர்க்க சார்ந்த சிந்தனைகள் வேகமாக பரவணுச்சு. இந்த காலப்பகுதியில தான் கார்ல் மார்க்ஸ் வருவாரு. கார்ல் மார்க்ஸ் இல்ல, தொழிலாளர்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்படணும், அவர்களுக்கான சலுகைகள் சரியாக பெருந்தளிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யும் சொன்னா ஒரு கம்யூனிச சிந்தனை இந்த உலகத்துல வளர்ச்சி அடையும். கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ்னால வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். இப்படி வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பொருளாதார கொள்கைகள்ல ஏற்பட்ட தாக்கம் உலகத்துல ரெண்டு அணிகளை உருவாக்கி வச்சிருக்கு. ரைட். ஒன்று முதலாளித்துவ அணியாகவும் இன்னொன்று கம்யூனிச சிந்தனையை பின்பற்றுகின்ற அணியாகவும் என்ன செஞ்சிருக்கணும் மாறிடும். இந்த டைம்ல தான் சோவியத் யூனியன்ல யார் வருவானா விளாடிமிர் லெனின் வருவார். ரைட். நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு நல்ல போல்டான ஒரு ஆள், கட்லாம் வச்சு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைவர் உலகத்துல. ரைட். அப்ப லெனின் என்ன செய்வார் அப்படின்னா ரஷ்யாவில் ஒரு புரட்சி ஏற்படுத்துவார். அதை நான் அக்டோபர் புரட்சி அப்படின்னு சொல்லுவோம். 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் மிகப்பெரிய சோவியத் யூனியன்ல போராட்டத்தை ஏற்படுத்தி தொழிலாளர்கள் எல்லாத்தையும் ஒன்றாக திரட்டி சோவியத்தினுடைய ஆட்சியை கைப்பற்றுவார். ரைட். அப்ப அவங்க சொல்லுவாங்க என்னன்னா, தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், இழப்பதற்கு ஒன்றுமில்லை, பெறுவதற்கு இந்த உலகம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது ரஷ்ய புரட்சியில. ரஷ்ய புரட்சியின் ஊடாக ரஷ்யாவில் விளாடிமிர் லெனின் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா ஆட்சியை பிடிப்பாங்க அக்டோபர் புரட்சிக்கு பிறகு. அப்ப ரஷ்யாவில் லெனினிசம் சார்ந்த சிந்தனை, அதாவது கம்யூனிசத்தினுடைய ஒரு வடிவமா இருக்கக்கூடிய லெனினிச சிந்தனைகள் சார்ந்த ஒரு பொருளாதார கொள்கையுடன் அரசியல் கொள்கையின் கூடிய ஒரு ஆட்சி சோவியத் யூனியன்ல வரும். ரைட். இப்ப இந்த பக்கம் சோவியத் யூனியன் 1917 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாம் உலக யுத்தம் அப்பதான் ஆரம்பிக்குது. 1918ல 14ல இருந்து 18 வரைக்கும் முதலாம் உலக யுத்தம் நடக்குது. கிட்டத்தட்ட முடிகிற தருவாய் 18 முடிய போது 17ஆம் ஆண்டு ரஷ்யாவில் கடைசி டைம் ரஷ்யா முதலாம் உலக யுத்தத்திலிருந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பெக்கடிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா ரஷ்யா சோவியத் யூனியனுக்குள்ளால மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் இந்த லெனின் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக. அதனால முதலாம் உலக யுத்தத்தில இருந்து சோவியத் யூனியன் பெக்கடிச்சிருவாங்க. ரைட், நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 17ஆம் ஆண்டு போராட்டம் ஆரம்பிக்கும். அக்டோபர் ஆட்சியை பிடிச்சு எடுப்பாங்க. ரஷ்யாவில் கைப்பற்றுவாங்க லெனின் தலைமையிலான குழு. ரஷ்யாவில் ஒரு கம்யூனிச சார்ந்த ஒரு சிந்தனையிலான ஒரு ஆட்சி சோவியத் யூனியன்ல உருவாக்கப்படும். அது பலமான அரசாக மாறும். அதுக்கப்புறமா சோவியத் யூனியன் சொல்லப்படுகின்ற அல்லது இன்னைக்கு அதுல ஒரு பகுதியா இருக்கக்கூடிய ரஷ்யாவில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கண்ட ஒரு பிரதேசமாக மாறும். அதுக்கு அப்புறமாக படிப்படியாக சோவியத் யூனியன் வளர்ச்சி அடையதான் லெனினுக்கு அடுத்தபடியாக சோவியத் யூனியன்ல யார் தலைவரா வருவா அப்படின்னு சொன்னா ஜோசப் ஸ்டாலின் வருவாப்ல. ஜோசப் ஸ்டாலின் காலத்துல ரஷ்யாவை அல்லது சோவியத் யூனியனை
இரும்பு திரை பூட்டப்பட்ட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பு திரை பூட்டப்பட்ட கோட்டை. ஏன் அப்படின்னா யாரும் உள்ளுக்கு வரவும் முடியாது, வெளியே போக. அந்த அளவுக்கு பலம் கொண்ட ஒரு நாடாக இந்த சோவியத் யூனியன் வந்து இருந்தது. 2ஆம் உலக யுத்தத்துல முக்கியமான தலைவர்கள் 3 பேர் இருந்தாங்க. ரைட். அதுல 2 பேரு, ஒன்று ஜோசப் ஸ்டாலின், இன்னொன்னு வின்ஸ்டன் சர்ச்சில். ஐரோப்பாவில் பிரித்தானியாவை சேர்ந்த வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்தாரு. இந்த பக்கம் ஜோசப் ஸ்டாலின். இவங்க தான் 2ஆம் உலக யுத்தத்தினுடைய முக்கியமான தலைவர்களாக இருந்தாங்க. இவங்க தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உருவாக்கத்துக்கும் மிக முக்கியமான தலைவர்களாக மாறி இருந்தாங்க. அப்ப 2ஆம் உலக யுத்தத்துல பலம் கொண்ட நாடாக யார் இருந்தா அப்படின்னு சொன்னா சோவியத் யூனியன் இருந்தது. கடைசியாக அவ்வளவு பலம் கொண்ட ஹிட்லரை இனி இல்லைங்கிற அளவு படைபலத்தை உருவாக்கி வச்சு ஐரோப்பா முழுவதும் கைப்பற்றி எல்லா நாடுகளையும் தாக்கிக்கிட்டு இருந்த கடைசி கால ஹிட்லரை அடிச்சு தூக்குனது யார் அப்படின்னு சொன்னா சோவியத் யூனியன் தான். அந்த டைம் 1944ஆம் ஆண்டு கால பகுதியில சோவியத் யூனியன்ல இருக்கக்கூடிய ஜோசப் ஸ்டாலின் தலைமையிலான அடிதான் கடைசி பனிக்காலத்துல போர் தொடுக்க பனிப்பகுதிகளில் வச்சு என்ன செய்வாங்கன்னா ஹிட்லருடைய படைகளை தோல்வியடைய செய்து 2ஆம் உலக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவாங்க. சோ அப்படி ஒரு பலமான நாடு தான் யாருன்னு சொன்னா இந்த சோவியத் யூனியன் சொல்லப்படுகின்ற இங்க நாங்க காட்டியிருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நாடாக இந்த சோவியத் யூனியன் என்ன செய்தது அப்படின்னா 1917க்கு அப்புறம் மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சது. லெனின்னாலையும் ஜோசப் ஸ்டாலினாலையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டது. இந்த டைம்ல தான் 2ஆம் உலக யுத்தம் வரும். 2ஆம் உலக யுத்தத்துல 2 பலம் பெறும் நாடுகளாக மாறினாங்கன்னு சொன்னோம். ஒன்று வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐக்கிய அமெரிக்கா உலகினுடைய வல்லரசு நாடு நான் தான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தது. 2வது இந்த பக்கம் ரஷ்யா நான் தான் உலகினுடைய பலமான நாடு வல்லரசு நாடு அப்படிங்கிற தலைமைக்கு வந்தது. அப்ப 2 நாடுகள் முட்டி மோதிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த முட்டி மோதிக்கிட்ட போறதா நாங்க சொல்றோம் பனிப்போர் அல்லது கோல்டு வார் அப்படின்னு சொல்லி நாங்க படிச்சோம். இந்த பனிப்போர் காலத்துலதான் உலகத்துல இன்னும் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி ஏற்படும். இந்த டைம்ல தான் சோவியத் யூனியன் என்ன செய்வாங்கன்னா விண்வெளிக்கு வந்து லைக்கா அப்படிங்கிற ஒரு நாயை வந்து என்ன செய்வாங்கன்னு அனுப்புவாங்க. விண்வெளி தொடர்பான ஆய்வுகளை முன்வைப்பாங்க. இதுக்கு ஈக்குவலா தான் அமெரிக்கா வந்து நாசாவை உருவாக்கி நாசாவில இருந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் எல்லாம் அனுப்பி அது தொடர்பான ஆய்வுகளை முன்வைப்பாங்க. அப்ப யாரு இந்த உலகத்துல தொழில்நுட்பம் சார்ந்த முன்னணியில இருக்கா, ராணுவம் சார்ந்த முன்னணியில இருக்கான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அதிகார போட்டி 1945களுக்கு பிறகு உருவானுச்சு. எப்போ 1945களுக்கு பிறகு. ஏன் 1945ல தான் 2ஆம் உலக யுத்தம் முடியுது. 2ஆம் உலக யுத்தம் முடிய 2 நாடுகள் உலக வல்லரசுக்கான போட்டியில ஈடுபடுது. அப்ப ஆரம்பிக்கிறதா இந்த போராட்டம். அப்படியே என்ன செய்யுதுன்னா அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிக்குது. 1945களுக்கு பிறகு யாரு பலமான நாடு அப்படின்னு சொல்லி இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். அமெரிக்கா என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா ரஷ்யா ஒரு கட்டத்துல அடிக்கிறதுக்காக அடிக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து யுத்தம் கிடையாது, பயமுறுத்துறது அல்லது இருக்குன்ற காட்டுறதுக்காக இஸ்ரேல் அவங்க உருவாக்கி வச்சிருந்த இஸ்ரேல கொண்டு வந்து ஏவுகணையை திருப்பி வச்சிருப்பாங்க சோவியத் யூனியனுக்கு அடிக்கிற மாதிரி. சோவியத் யூனியன் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கியூபா, பிடல் காஸ்ட்ரோ, உலகினுடைய சேகுவாரா, பிடல் காஸ்ட்ரோ, ராகுல் காஸ்ட்ரோ இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு பலமான கம்யூனிஸ்ட் நாட்டுல கொண்டு போயிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு அடிக்கிற மாதிரி ஏவுகணை வைப்பாங்க. அடிக்க மாட்டாங்க. நாங்க எங்ககிட்ட பலம் இருக்கு அப்படிங்கறத என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்ல 2 நாடுகளும் பல பரீட்சை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல பலமான நாடுகளா இருக்கும்போதுதான் சோவியத் யூனியன் வீழ்ச்சியை காண ஆரம்பிக்கும். 1917ல பலம் கொண்ட நாடாக மாற்றமடைந்த இந்த சோவியத் யூனியன் 22ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு பலம் கொண்ட நாடாக லெனின் தலைமையில மாறினதுக்கு அப்புறமா மிகப்பெரிய வளர்ச்சியை கண்ட இந்த சோவியத் யூனியன் பிறகு படிப்படியாக என்ன செய்யுது அப்படின்னா வளர்ச்சி வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அதுக்கான காரணங்கள் இருக்கு. ரைட். நாங்க ஏற்கனவே பார்த்த பொருளாதார சிக்கல் 80களில் குளிர்போர் வருது. அதுக்கப்புறம் அந்த குளிர்போர் கால பகுதியில மிகேல் கொர்பச்சேவ்னு சொல்லி ஒருத்தர் என்ன செய்வார்னா இந்த சோவியத் யூனியனுக்கு தலைவராக வருவார். ஜோசப் ஸ்டாலினுக்கெல்லாம் பிறகு என்ன செய்வாங்கன்னா இந்த மிகேல் கொர்பச்சேவ் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன செய்வார்னா ஆட்சிக்கு வருவார். இப்ப எல்லா நாடுகள்ல அப்படித்தானே பலமான தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அவங்க இல்லாம போக பலவீனமான தலைவர்கள் வர அந்த நாடு மிகப்பெரிய சரிவை சந்திக்கும். அது அரசியல் ரீதியா, பொருளாதார ரீதியா, சமூக ரீதியா மிகப்பெரிய சவால்களுக்கு உட்படுத்தப்பட்டு சரிவை சந்திக்கும். அது இயல்பு. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா மிகேல் கொர்பச்சேவ் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ப்ராக்சி யுத்தம் இல்ல ப்ராக்சி யுத்தங்கிறது வேற பிள்ளை, நான் பிறகு அதை விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு. ரைட். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா மிகேல் கொர்பச்சேவ் ஆட்சிக்கு வரார். அப்ப மிகேல் கொர்பச்சேவ் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இப்ப ஏற்கனவே சொல்லிட்டோம் சோவியத் யூனியன் ஒரு கம்யூனிச பொருளாதார சிந்தனை கொண்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். ஆனா இந்த மிகேல் கொர்பச்சேவ் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அமெரிக்க சார்பு சில பொருளாதார கொள்கைகளை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது சோவியத் யூனியனுடைய பலம் குறைய ஆரம்பிக்கும். 1980களுக்கு பிறகு படிப்படியாக என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பலம் கொண்ட சோவியத் யூனியனுடைய பலம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அப்ப வீழ்ச்சி அடைய அதனை அண்டி இருக்கக்கூடிய ஏனைய பிரதேசங்கள் உடைவடைய ஆரம்பிக்கும்.
ரைட். இதுதான் இப்ப இந்த பகுதி இருக்கா இல்லையா, இதுல இருக்கக்கூடிய நாடுகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் சேர்த்துதான் சோவியத் யூனியன் சொல்றோம். இன்னைக்கு நாங்க ரஷ்யாவை மட்டும்தான் சொல்றோம். சிகப்பு கலர் இருக்கிறத மட்டும் தான் ரஷ்யான்னு சொல்றோம். இன்னைக்கு இன்றைய ரஷ்யா. ஏனைய நாடுகள்ல என்ன செய்யறாங்கன்னா, யாரு எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா, பெலாரஸ், மெல்டோவா, உக்ரைனை ஞாபகம் வச்சுக்கோ, படிப்போம் திருப்பி. உக்ரைன், ஜோர்ஜியா, ரைட், ஆர்மேனியா, இந்த நாடுகள் எல்லாமே என்ன நடக்குது அப்படியா, உஸ்பெகிஸ்தான், ரைட், கசகஸ்தான், இந்த நாடுகள் எல்லாமே இந்த சோவியத் யூனியன்ல இருந்து உடைஞ்சு நாங்க வெளியில போறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா வெளியில வாராங்க. வெளியில வரும்போது பலம் கொண்டிருந்த இந்த சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடையுது. ரைட். அப்ப 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆட்சிக்கு வந்த 85ல மிகைல் கொர்பச்சேவினுடைய ஆட்சி காலத்துல சோவியத்தினுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்குது. ரைட். இப்படி ஆரம்பிச்ச இந்த மிகைல் கொர்பச்சேவினுடைய ஆட்சியில வீழ்ச்சி வர தேசியவாத உணர்வுகள் என்ன செய்யுதுன்னா அதிகரிக்குது. எந்த நாடுகள்லனா இந்த குட்டி குட்டி பிரதேசங்கள் இருக்கா இல்லையா, ஏன்னா சோவியத் யூனியனுங்கிறது ஒரே இனத்தையோ ஒரே மதத்தையோ ஒரே மொழியவோ கொண்ட பிரதேசம் கிடையாது. ரைட். இதுக்குள்ளால பல இனங்களை சேர்ந்த பல மொழிகளை பேசுகின்ற பல கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற மக்கள் வாழ்ந்தாங்க. அப்ப இந்த ஒவ்வொரு பிரதேசங்களையும் வாழ்ந்த மக்களுக்கு தேசிய உணர்வு அதிகரிக்குது. உதாரணத்துக்கு நாங்க எஸ்டோனியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லட்வியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த பிரதேசத்துல இருக்க மக்கள் நான் ஒரு தனி இனம், நான் தனியா உனக்கிட்ட உன்னோட சேர்ந்து இருக்க நான் விரும்பல, நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியான பிரதேசத்தை கேட்கறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா போராட்டம், தேசிய உணர்வு சிந்தனை பிரதேச வாரியாக ஏற்பட ஆரம்பிச்சது. அப்ப அது ஏற்பட ஏற்பட இங்க சோவியத்தினுடைய தலைமையில ஏற்பட்ட பலவீனம் ஒரு காரணம். அதே டைம்ல இங்க தேசிய உணர்வுவாதங்கள் உருவாக சோவியத் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள் உடைவடைது. கிட்டத்தட்ட 15 நாடுகள் இதுல இருந்து உடைவடைஞ்சிருக்கு. இதுல எண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் 15 நாடுகள் இருக்கும். 15 நாடுகள் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா சோவியத் யூனியன் வந்து உடைவடைந்து வெளியில வாராங்க. ரைட். அப்ப தேசியவாத சிந்தனை வீழ்ச்சியடை. ரைட். அப்ப உடைவடைந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா 1931ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் முழுமையாக என்ன செய்யும் அப்படின்னா வீழ்ச்சி கண்டு 80கள்ல ஆரம்பிச்சு 80கள்ல ஸ்டார்ட் ஆயிரும். 80கள்ல ஆரம்பிச்சது 85ல தீவிரம் அடைஞ்சு 91ஆம் ஆண்டு பலம் கொண்டு அது பெரிய ஒரு சாம்ராஜ்யமா இருந்த அல்லது அமெரிக்காவுக்கே கிட்டத்தட்ட எகைனா நின்ற நான் தான் வல்லரசுன்னு ஆதிக்க போட்டியில பலம் கொண்டிருந்த சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடையுது 1991ஆம் ஆண்டு. 91ஆம் ஆண்டு என்ன வீழ்ச்சி அடைய என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆட்சி கவிழ்ப்பு நடக்கும். மிகைல் கொர்பச்சேவா ஆட்சியிலிருந்து நீக்குவாங்க. அன்னைக்குல ரொம்ப தீவிர கம்யூனிச சிந்தனை கொண்ட ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்க, மிகைல் கொர்பச்சேவ் ஆட்சியிலிருந்து நீக்கிட்டு மறுபடியும் என்ன செய்வாங்க ஆட்சியை பிடிப்பாங்க. மறுபடியும் மிகைல் கொர்பச்சேவ் ஆட்சியை பிடிப்பாரு. அதை நாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருக்கும் மிகைல் கொர்பச்சேவ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கும் கப் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். கப் அட்டெம்ப்ட் ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஆட்சி கவிழ்ப்பின் மூலமாக மிகைல் கொர்பச்சேவ் ஆட்சியிலிருந்து நீக்கப்படுவாரு. ஆட்சியிலிருந்து நீக்கப்பட சோவியத் யூனியனாக செயற்பட்ட அந்த நிலப்பரப்பு உடைவடைந்து 15 நாடுகள் உடைவடைந்து வெளியில போயிடும். ஏனைய பகுதி ஏனைய அந்த நிலப்பரப்பு எஞ்சிய பகுதி இன்றைய ரஷ்யாவாக உருவாகி இருக்கு. எஞ்சிய பகுதி என்ன செய்து இன்னைக்கு ரஷ்யாவாக அது உருவாகி இருக்கு. பிறகு மிகைல் கொர்பச்சேவ் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு தலைவராக மாறுவாரு. அதுக்கப்புறமும் எல்தல்சி ஆட்சிக்கு வருவாரு. ஆட்சிக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ரஷ்யாவுல மறுபடியும் வளர்ச்சியை ஏற்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய புட்டின் தான் என்ன சொல்றான், இன்னைக்கு ரஷ்யாவை ஓரளவு என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா வளர்ச்சிக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவராக பார்க்கப்படுறார். ரைட். அப்ப வீழ்ச்சியை கண்டு மறுபடியும் என்ன செய்யுது, இன்னைக்கு ரஷ்யா என்ன செய்யுதுன்னா வளர்ச்சி அடையுது. ரஷ்யாவாகத்தான் வளர்ச்சி அடையுது, சோவியத் யூனியனா வளர்ச்சி அடையல. சோவியத் யூனியன் என்பது அந்த 15 நாடுகள் பிரதேசத்தையும் கொண்டதுதான் சோவியத் யூனியன். இன்னைக்கு இருக்குது ரஷ்யா. இன்னைக்கு இப்ப புரியும் உங்களுக்கு ஏன் உக்ரைன் மேல ரஷ்யா அடிக்கிறான். ஏன்னா ஆரம்பத்துல உக்ரைன் வந்து யாரோட ஏரியா அப்படின்னா ரஷ்யாவினுடைய நிலப்பரப்பு. இந்த சோவியத்தினுடைய வீழ்ச்சியின் காலப்பகுதியில தான் உக்ரைன் ரஷ்யாவினுடைய பகுதி, சோவியத் யூனியன் பகுதியில் ரஷ்யாவினுடைய ஒட்டி இருந்த பகுதியிலிருந்து உடைவடைந்து வந்தது. நல்லா பாத்தீங்கன்னா விளங்கும். இந்த பாருங்க இருக்காரு உக்ரைன், நீல கலர்ல இருக்காரு. சரி, நீல எங்க உக்ரைன் காணும். ரைட். இந்த நீல கலர்ல இருக்காரு அல்ல உக்ரைன். இன்றைய ரஷ்யாவில இருந்து உடைவடைந்த ஒரு பகுதி, அன்றைய சோவியத் யூனியன் இன்றைய ரஷ்யாவில இருந்து உடைவடைந்த ஒரு நாடு தான் யாருன்னா இந்த உக்ரைன். அதனாலதான் இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் என்னுடைய நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சரிப்படையெல்லாம் தாண்டி இதுக்குள்ளால யுத்தம் செய்யறது சரி, அவங்களுடைய பொருளாதார கோட்பாடு அரசியல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் வேற, அதெல்லாம் நாங்க பிறகு பார்த்துக்கோம். இதனாலதான் ரஷ்யா என்ன செய்யுது, இது என்னுடைய நிலப்பரப்பு நான் தான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுக்குது. ஏன் அப்படின்னா உக்ரைன் இப்ப யாரோடு சேர போறான் அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றியத்துல சேர்றதுக்கான எத்தனிப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப உக்ரைன் சில வேளை ஐரோப்பிய ஒன்றியத்துல போயிருச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கு பக்கத்திலேயே இருக்க ஒரு நாடு. அப்ப புவியியல் ஜியோ பொலிட்டிக்ஸ் சொல்லுவோமா இல்லையா, புவிசார் அரசியல். அப்ப புவிசார் அரசியல்ல யாருக்கு அது பாதகமா பாதிப்பா வந்துடும் அப்படின்னா ரஷ்யாவுக்கு பாதிப்பா வந்துடும். ஏன்னா ரெண்டு ஒட்டி இருக்க நாடு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு சார்பா போயிருச்சுன்னா ரஷ்யாவுக்குள்ள பதற்றம் வரும். ஏன்னா மொஸ்கோ தான் ரஷ்யாவினுடைய தலைநகரம்.
இந்த பகுதியில தான் ரஷ்யானுடைய முக்கியமான எல்லா நிர்வாக அமைப்புகளும் இருக்கு. மேற்குல தான், கிழக்குல கிடையாது. மேற்குல தான் ரஷ்யாவுடைய எல்லா செயற்பாடுகளுக்குமான மையங்களும் இங்க தான் இருக்கு. அப்ப இது அப்படியே பக்கத்துல ஒரு எதிரி நாடு பக்கத்துல வந்தா அது மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்ஸ்ல புவிசார் அரசியல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் போர் தொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2022ல இருந்து அது கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கு. ரைட். அப்ப 91ஆம் ஆண்டு மிகைல் கோர்பச் ஆட்சியிலிருந்து நீக்கப்பட சோவியத் யூனியன் உடைவடைந்து இன்றைய ரஷ்யாவாக அது என்ன செய்திருச்சு அப்படின்னு சொன்னா மாறிடுச்சு. அப்ப புதிய நாடுகள் தான் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா ஏற்கனவே நாங்க காட்டினது அந்த புதிய நாடுகளை நாங்க போல்டிக் நாடுகள், ஈஸ்டர்ன் யூரோப் நாடுகள், கசா காகஸ் நாடுகள், அதே மாதிரி மத்திய ஆசிய நாடுகள் சொல்லி 4 முக்கிய பகுதிகளாக நாங்க பிரிப்போம். இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பரப்பு. அப்ப இப்படி இருந்த அந்த சோவியத் யூனியன் 15 நாடுகளாக உடைவடைந்து பல பகுதிகளாக பிரியுது. பிரியறத நாங்க 4 பகுதிகளாக என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா பிரிக்கிறோம். ரைட். அப்படி பிரிக்கிற நாடுகளை தான் கீழே கொடுத்துருக்கோம். போல்டிக் நாடுகள் யாரான போல்டிக் நாடுகள் அப்படிங்கிறது வடக்குல இருக்கக்கூடிய நாடு. வடக்குல எங்கெல்லாம் போல்டிக் கடல் இருக்கு. ரைட். இந்த பகுதியில தான் போல்டிக் கடல் இருக்கு. இந்த பகுதியில தான் நாங்க போல்டிக் நாடு, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடியதை நாங்க போல்டிக் சொல்லி இங்க இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியதை போல்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். அப்போ ஒவ்வொரு நாடுகளை நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா வகைப்படுத்த போறோம். அதுல முதலாவது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இவை போல்டிக் கடற்கரையில் உள்ள நாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். குறிப்பா எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா. ரைட். காட்டணுமா இல்லையா? எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா, இந்த பிரதேசம், இந்த நாடுகள் எல்லாமே போல்டிக் நாடுகள். இதுகள் ரஷ்யாவில் வந்து சோவியத் யூனியன் உடைவடைந்து வெளியில போகுது. சோ அது ஒரு பகுதியாக மாறுது. ரைட். ஒரே பிராந்தியமாக இருந்தது, இப்ப இவங்க தனி பிராந்தியமா மாறுறாங்க. அடுத்து இதுல தற்போதைய நிலையை பாத்தீங்கன்னா அந்த நாடுகள்ல ஐரோப்பிய ஒன்றியம், EU அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியம், நேட்டோவில் உறுப்பினர்கள், மேத்திய நாடுகளுடன் என்ன ரஷ்யாவோட உறவுகள் மிக பதற்றமானவை. இந்த நாடுகள் என்ன செய்து ஏற்கனவே சொன்னமா இல்லையா, ரஷ்யாவில் சோவியத் யூனியன் உடைவடைஞ்சதுக்கு மெயின் ரீசன் இவங்க ஐரோப்பாவோட சேர்றதுக்கு தான். அப்ப உடைவடைந்த நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்துல சில நாடுகள் சேர்ந்துருச்சு. ரைட். ஐரோப்பிய ஒன்றியத்தோட சேர்ந்துட்டாங்க. சோ ரஷ்யாவோட பதற்ற நிலை, ரஷ்யாவோட எப்பயும் அவங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் ஐரோப்பிய ஒன்றியம் என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க ஐரோப்பிய ஒன்றியத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுனால. ரைட். இது முதலாவது பகுதியாக நாங்க பார்க்கிறோம். அடுத்து கிழக்கு ஐரோப்பிய நாடுகளாக உக்ரைன், பெலாரஸ், மோல்டோவா போன்ற நாடுகளை சொல்றோம். உக்ரைன் வந்து ரொம்ப முக்கியமான நாடு பிள்ளைகள். கடைசியாகவும் இருக்க நாங்க ரிட்டர்ன் வரும். உக்ரைன் கதையை நான் கடைசியா கதைப்போம். அப்பதான் உங்களுக்கு விளங்கும். ரைட். அடுத்து நாங்க தற்போதைய நிலை பாத்தீங்கன்னா 2022ல இருந்து ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு யுத்தம் போய்கிட்டு இருக்கு. உக்ரைனுக்கு சார்பாக ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கு, ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கு. உக்ரைனுக்கு சார்பாக ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கு, ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கசாக தெற்கில் இருக்கக்கூடிய உள்ள நாடுகள்ல ஜார்ஜியா, ஆர்மேனியா, அசர்பைசான் போன்ற நாடுகள் அதுல இருக்கு. அடுத்து தற்போதைய நிலை இந்த நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருது. இந்த நாடுகள் மேல ரஷ்யா அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு, எந்த நேரம் போர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ரைட். அதே மாதிரி தற்போதைய சில நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்றதுக்கு முயற்சி செய்யுது. இதனாலதான் ரஷ்யா அடிக்கிறதுக்கு மெயின் ரீசன். ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்தா நீ எனக்கு பிரச்சனையா வருவ, நீ பிரச்சனையா வர முன்னுக்கு நான் ஒன்னு அடிக்கணும், அதனால போர் அடிக்கணும், அதனால யுத்தம் நடக்குது. ரைட். இது நிறைய ஜியோ பொலிட்டிக்ஸ் இருக்கு பிள்ளைகள். இதுக்குள்ள நிறைய மைனூட்டான அரசியல்கள் இருக்கு. நாங்க பிறகு கொஞ்சம் சில விஷயங்கள் கதப்போம், பிறகு தேவைப்பட்ட மற்ற விஷயங்களை பார்ப்போம். அடுத்து மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ரஷ்யா இந்த பகுதிகள். ரைட். இந்த மத்திய ஆசியா பகுதியில் சோவியத் யூனியன் இருக்கக்கூடிய மேற்கு பகுதி. ரைட். இதுல இருக்கக்கூடிய நாடுகளாக நான் சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், துர்மெனிஸ்தான், இது எல்லாமே இந்த மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய மத்திய அந்த இதோட கனெக்ட்ல மத்திய ஆசியா கனெக்டோட இருக்கக்கூடிய பகுதிகள். ரைட். இந்த இதான் சீனாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது. ரைட். இந்த பாருங்க இந்த இடம் கசகஸ்தான் இருக்கா இல்லையா, உஸ்பெகிஸ்தான், துர்மெனிஸ்தான், ரைட். இந்த இருக்க தஜிகிஸ்தான் இருக்காங்களா இல்லையா, இந்த பகுதி இதெல்லாம் மத்திய ஆசிய பகுதி. முழு ஆசிய படத்தை எடுத்தா உங்களை மத்திய ஆசியாவும் வருவாங்க. அப்ப மத்திய ஆசிய பகுதிக்குள்ளால என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்களா இருக்கக்கூடிய பகுதியா இருக்கு. அப்ப சோவியத் யூனியனா காணப்பட்ட இந்த நிலப்பரப்பு இப்ப 4 பிரதான பகுதிகளாக உடைவடைஞ்சு போச்சு. போல்டிக், இங்கிட்டு யூரோப்பியன், இங்க தெற்கு, அதே மாதிரி மத்திய ஆசிய நாடுகளாக உடைவடைந்து இந்த பிரதேசங்களாக உடைவடைந்து நீங்க தனியா ரஷ்யா தனியான ஒரு சாம்ராஜ்யமாக இருக்கு, ஒரு நாடாக இருக்கு. இந்த நாடுகள் எல்லாம் தனித்தனி நாடுகளாக இருக்கு. இவங்க ஐரோப்பிய ஒன்றியத்தோடு நெருங்கிய தொடர்பை வச்சிருக்காங்க. அதே டைம்ல ரஷ்யாவோட எப்பயுமே பதற்ற நிலை இருக்கு. இப்போ உக்ரைன் ஏனைய நாடுகள் எப்பயுமே என்ன செய்யணும், ரஷ்யா போர் தொடுத்துக்கிட்டே இருக்கு. காரணம் என்னன்னா என்னோட நிலப்பரப்பு எனக்கு வேணும் அப்படிங்கறத மெயின் ரீசன். ரைட். உக்ரைனை ஏன் அடிக்கிறாங்கிறத நான் கடைசியா பார்ப்போம். ரைட். நம்ம மறுபடியும் வரும்போது சொல்றாங்க. ரைட். அடுத்து நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த நாடுகள் இன்னைக்கு ஒரு சார்ட் ஒன்று தந்திருக்க. இந்த சார்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த நாடுகள் யாருக்கு சார்பா இருக்காங்க. கீழே வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறோம். இந்த முக்கோண சேப்ல இருக்கிறது வந்து EUல, அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தில் நேட்டோலையும் சேரக்கூடிய நாடுகள். மேற்கத்திய நாடுகளை இணைவதில் முயற்சி செய்யற இந்த சிம்போல்ல இருக்க நாடுகள். இதெல்லாம் இந்த மாதிரி இருக்க நாடுகள், வட்டம் போட்டிருக்க நாடுகளை ரஷ்யா ஆதரவு நாடுகள். அப்ப ரஷ்யா ஆதரவு நாடுகளை பாத்தீங்கன்னா பெலாரஸ், கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், இந்த துர்மெனிஸ்தான்ல வந்து ரஷ்யாவுக்கு சார்பாக இருக்கின்ற நாடுகள். ஏனைய நாடுகள் எல்லாமே ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏனைய மேற்குலக நாடுகளுக்கும் சார்பாக இருக்கக்கூடிய நாடுகளாக இந்த நாடுகள் இருக்கு. ரைட். இதுல நாங்க பார்க்க போறோம் இப்பதான் புதிதாக சுதந்திரம் பெற்ற நாடுகள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால். இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பகுதி. அப்ப இப்படி இருக்கக்கூடிய சோவியத் யூனியன்ல இருந்து உடைவடைந்து போன இந்த நாடுகள்
இன்னைக்கு பலமான ஒரு சில நாடுகள் நல்லா இருக்கு, ரைட், அரசியல் பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு சில நாடுகள் சிறப்பாக இருக்கு. ஆனா அதிகமான நாடுகள் அரசியல் சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற நாடுகளாகத்தான் இன்னைக்கு இருக்கு. அதிக பதற்றங்கள் நிலவுகின்ற பிரதேசங்களாகவும் இந்த பிரதேசங்கள் இருக்கு, ரைட். அதுல முதலாவது நாங்க பார்க்க போறோம் அரசியல் ரீதியான சவால்கள் இருக்கக்கூடிய பிரதேசங்கள், ரைட். இப்ப சோவியத் யூனியன் சொன்னோம், சோவியத் யூனியன் வந்து உடைவடைஞ்சிட்டாங்க. உடைவடைந்த நாடுகளினுடைய அரசியல் நிலைமை, அதாவது சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பின்னரான புதிய அரசுகளினுடைய நிலைமை தான் இப்ப பார்க்க போறோம். அப்ப அரசியல் ரீதியாக எல்லாம் உடைஞ்சிட்டாங்க. அப்படி உடைவடைந்த நாடுகள்ல அரசியல் ரீதியாக சவால்களை எதிர்கொள்கின்ற நாடுகள் யாராருன்னு பார்க்க போறோம். ரெண்டாவது பொருளாதார ரீதியாக சவால்களை எதிர்கொள்கின்ற நாடுகள் யாராரு, மூன்றாவது பாதுகாப்பு, அடுத்து நாலாவது சமூக ரீதியாக சவால்களை எதிர்கொண்ட நாடுகள், கடைசி சர்வதேச உறவுகள்ல பாதிப்பை மேற்கொள்கின்ற நாடுகள் யாராரு அப்படிங்கிறத நாங்க பார்க்க போறோம். அப்ப முதலாவது ஆட்சி அமைத்தல் அரசியல் தன்மையில பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் முற்றிலும் கம்யூனிஸ்ட் சார்ந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் புதிய நாடுகள் என்ன செய்தா நெருக்கடியான ஆட்சி முறையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பெலாரஸ், கசகஸ்தான், தஜிகிஸ்தான் போன்ற நாடுகளை திட்டமான ஜனநாயகம் நிலைநாட்டப்படவில்லை. ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு டெமோக்ரஸி அங்க கிடையாது, ரைட். இப்படியான ஒரு அரசியல் குழப்பகரமான சூழல் எங்க இருக்குன்னா இந்த நாடுகள்ல இருக்கு. உடைவடைந்து போன நாடுகள்ல அரசியல் ரீதியான குழப்பங்கள் இருக்கு. கடைசி பாத்தீங்கன்னா பல தலைவர்கள் நீண்ட காலமாக ஆட்சியில் இருக்காங்க, மக்கள் எதிர்ப்பு அந்த பிரதேசங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு, ரைட். இதெல்லாம் இந்த உடைவடைந்த நாடுகள் இன்னைக்கு அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளுகின்ற சவால்களாக இருக்கு. அதுல முக்கியமான நாடுகள் இதான் பெலாரஸ், கசகஸ்தான், தஜிகிஸ்தான், இந்த போன்ற நாடுகள். பொருளாதார ரீதியாக தாக்கத்தை எதிர்கொள்ளுகின்ற நாடுகளை நாங்க பார்க்கும்போது மெயினா இருக்கிறது யாருன்னா உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், இந்த நாடுகள். இதுல வேலை வாய்ப்புள்ள மக்களுடைய வாழ்க்கை தரம் மிக குறைவா இருக்கு. அதே மாதிரி மாறும் பொருளாதார அமைப்பு, ரைட். இவங்க முதலாளித்துவ பொருளாதார பிரைவேடைசேஷன், தனியார் மயப்படுத்தல் இருக்காங்க, அதிகமா வளர்ச்சி அடையுது. இது முதலீடுகள்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி உக்ரைன், மெல்டோவா, கிர்கிஸ்தான் போன்ற நாடுகள்ல பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுது. சோ இதெல்லாம் இந்த நாடுகள் இந்த மாதிரியான நாடுகள் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளுது, ரைட். அப்ப சோவியத்தின் உடைவுக்கு பின்னரான நாடுகள் அல்லது புதிய அரசுகள் நிலை எப்படி இருக்கு, அரசியல் ரீதியான சவால்களை எதிர்கொள்கிற நாடுகளா மாறி இருக்கு, பொருளாதார ரீதியாக சிக்கல்களை எதிர்கொள்கின்ற நாடுகளாக மாறி இருக்கு. கீழே உதாரணங்கள் தந்திருக்கும், ரைட். அடுத்து நாங்க பாக்குறோம் மூன்றாவது புதிய நாணயங்கள். இதுலயே பொருளாதார கொள்கையில புதிய நாணயங்களுடைய பிரச்சனை. சில நாடுகள், புதிய நாடுகள் தங்கள் சொந்த நாணயங்களை உருவாக்க வேண்டும் சொல்றாங்க. ரஷ்யா வந்து ரூபில் அப்படிங்கிற நாடு, உக்ரைன் வந்து கிரிவினா அப்படிங்கிற நாணயத்தை பயன்படுத்தாங்க. நாணயத்தின் மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. அது இதனால் உள்நாட்டு பொருளாதாரம் என்ன செய்யுது, மாற்றம் அடையுது. மாறி மாறி வரலாம் உள்நாட்டு பொருளாதாரம் பாதிப்படையக்கூடிய நாடுகளாக இந்த நாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ரைட். அடுத்து பாதுகாப்பு, எல்லை பிரச்சனை, ரஷ்யா தாக்குதல் அபாயம். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம், சோவியத் யூனியன் சொல்லிட்டான் இது என்ன விட்டு நிலப்பரப்பு நான் அடிப்பேன்னு சொல்லிட்டான். ஏன்னா நான் புராதன ஆரம்ப காலத்துல இருந்து நான் வச்சிருந்தது, நான் இப்ப எனக்கு இந்த நிலப்பரப்பு வேணும், நீ தனியா இருக்கனா இரு, ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்றேன்னா நான் அடிப்பேன். அப்ப இது ஒரு பதற்ற நிலையை எங்க உருவாக்கி வச்சிருக்குன்னா எல்லை பகுதிகளில் உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இடையில இன்னைக்கு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? சோ எல்லை பகுதியில பதற்றம். அந்த மாதிரி இந்த நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளில் என்ன செய்யலாம், பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல தான் முக்கியமானது உக்ரைன். உக்ரைன் கடைசியாக பிள்ளைகள், ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் உக்ரைன் மீது அடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப ரஷ்யா உக்ரைன் போர் 2022 இருந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய உள்நாட்டு கலவரங்கள் நடக்குது. தஜிகிஸ்தான் இஸ்லாமிய தீவிரவாத பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அசர்பைசான், ஜெர்மனியா போன்ற நாடுகள்ல ஏனைய கராபக் போன்ற பிரச்சனைகள் அங்க ஏற்கனவே உள்நாட்டு பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப புதிய அரசுகள்ல உடைவடைந்து போனாலும் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இப்ப நாங்க பாக்குற பாதுகாப்பு சார்ந்த சவால்களை எதிர்கொள்கின்ற நாடுகளாகத்தான் எது இருக்குன்னு சொன்னா இந்த நாடுகள் எல்லாமே முழுமையாக இருக்கு, ரைட். அடுத்து நான் பாக்குறோம் சமூகம் சார்ந்தது. அப்ப இன ரீதியான மற்றும் மத மோதல்கள் அதிகம் இடம்பெறுகின்ற பிரதேசங்களாக இந்த உடைவடைந்து போன நாடுகள் வந்து இருக்கு, ரைட். அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜோர்ஜியா, ரைட். அதுல தென் ஒஸ்தானியா, இந்த போன்ற நாடுகள், கஜகிஸ்தான், அதிகமாக இன மோதல்கள் நடக்கிற நாடுகளாக இன்னைக்கு இது என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா பார்க்கப்படுது, ரைட். அதுல மக்கள் குடிபெயரும், ரைட். அதிகமான மக்கள் வந்து இடம்பெயர்ந்து போறாங்க. உதாரணம் பாருங்க, உக்ரைன்ல மட்டும் 8 மில்லியன் பேர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, வெளியேறி இடம்பெயர்ந்து போயிருக்காங்க யுத்தம் காரணமா. அதே மெல்டோவா, கிர்கிஸ்தான் போன்ற அதிகமான மக்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்காக செல்றாங்க அப்படிங்கிற சில தரவுகள் வந்து தரப்படுது. அப்ப ஒரு ஸ்திரமற்ற அரசியல், பொருளாதார, சமூக பாதுகாப்பு நிலைமைகள் எங்க இருக்குன்னு சொன்னா உடைவடைந்து போன நாடுகள்ல இருக்கு. இதுதான் இன்றைய அந்த நாடுகள் எதிர்கொள்ளுகின்ற சவால், அந்த நாடுகளுடைய நிலையாக இன்னைக்கு இருக்கு, ரைட். அடுத்து கடைசியா பார்க்க போறோம் சர்வதேச உறவுகள். சர்வதேச உறவுகள் பார்த்தோம்னா ஏற்கனவே மேல அந்த சார்ட் ஒன்று பார்த்தோமா இல்லையா, ஒரு பாக்ஸுக்குள்ளால சில நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தோடையும் நேட்டோ அமைப்போடையும் இருக்கணும்னு சொல்றாங்க. சில நாடுகள் நான் ரஷ்யாவோட சார்பு நாடா இருக்க போறேன்னு சொல்றாங்க. சில நாடுகள் நான் சீனாவோட தொடர்பு இருக்க போறேன் அப்படிங்கிற சொல்ற நாடுகளும் சில நாடுகள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா போலிட்டிக் நாடுகள் எல்லாமே ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர போறோம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா போன நாடுகள். உக்ரைன்
ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர போறேன்னு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் யுத்தங்கள் போய்கிட்டு இருக்கு. பெலாரஸ் சொல்லுது இல்ல நான் ரஷ்யாவோட நெருக்கமா நான் அவங்களோட இருந்துக்கிறேன், அடிக்கலாம் தேவை, நான் அவங்களோட சேஃபா போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பெலாரஸ் சொல்லுது. ரஷ்யா மற்ற புதிய நாடுகளோட உறவுகளை பாத்தீங்கன்னா ரஷ்யா தனது செல்வாக்கை இழக்க விரும்பல. நான் பலமா இருந்த நாடு, நான் ஒரு பலம் கொண்ட நாடா இருந்தேன், நான் என்னோட பலத்தை இழக்க விரும்ப, நான் ஒன்னு அடிப்பேன். அதான் ரஷ்யாவோட கொள்கை. அப்ப எனவே அண்டைய நாடுகளை கட்டுப்படுத்த ரஷ்யா முயற்சிக்குது. ஏன் அப்படின்னா நிலம் என்பது அதிகாரம். அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதான் கதைக்கிறேன். நிலம் என்பது அதிகாரம். நிலத்தை பிடிச்சா அதிகாரத்தை பிடிச்ச மாதிரி. அப்ப இதுதான் மெயின் ரீசன். நாங்க சீனா, தென்னாசியா, கிழக்காசியா படிக்கும்போது நாங்க படிப்போம். அடுத்து உக்ரைன், ஜார்ஜியா போன்ற பிரச்சனைகள். ரைட், இதெல்லாம் மிக முக்கியமான காரணிகளாக இருக்கு. ரைட், இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கிரிமியா இணைப்பு அப்படின்னு ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு பிள்ளையர். 2014 இருந்து கிரிமியா இணைப்புன்னு சொல்லி ஒன்று இருக்கு. இந்த கிரிமியா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா ரஷ்யா உக்ரைனுடைய ஒரு பகுதி. படம் போடல, ரைட் போட்டிருக்கேன். ரைட், இந்த உக்ரைனுடைய ஒரு பகுதி தான் யாருன்னு சொல்லி சொன்னா இந்த கிரிமியா அப்படிங்கிற இந்த பகுதி. ரைட், பாருங்க, இந்த பாருங்க கீழே தந்திருக்கேன் படம் ஒண்ணு. இந்த கிரிமியா வந்து அதிகமான பொருளாதார வளம் கொண்ட ஒரு பிரதேசம். ரஷ்யா கேட்கறதுக்கான மெயின் ரீசன் உக்ரைன் நீ தனியா இருக்குதுன்னா இதுல இருக்கக்கூடிய வளம் இது எந்த ரஷ்யா சோவியத் யூனியனுக்கு சொந்தமானது. நீ இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தோட போனீங்கன்னா இந்த வளங்கள் எல்லாமே அங்க போயிடும். டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் செலன்சிக்கும் இடையில, உக்ரைனுடைய தலைவர் ஜனாதிபதி செலன்சிக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையில வெள்ளை மாளிகையில 2 மாசம் 1.5 மாசம் என்னமோ ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடக்கும். ட்ரம்ப் ஓப்பனா சொல்லிடுவேன், என்னன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், எனக்கு நீ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பௌதிக வளங்களை நீ எனக்கு எழுதி கொடுக்கணும், எக்ரிமெண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து சொல்லுவாப்ல. செலன்ஸ்கி ஓப்பனா சொல்லுவோம், ரைட் ஓகே நீங்க எனக்கு யுத்தத்துக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, எனக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா நான் அந்த வளங்களை எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உலக நாடுகள் அல்லது ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு சார்பாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த கிரிமியா பிரதேசம். அதிக பொருளாதார இயற்கை வளங்களை கொண்ட ஒரு பகுதி. அப்ப உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி உக்ரைன் வின் பண்ணிட்டா உக்ரைனுக்கு எவனும் சும்மா இங்க சொல்லி தரமாட்டான். இருந்தா நான் உனக்கு காசு தரேன், நீ அடிச்சுக்க ரஷ்யாவா அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த உலகத்துல எவனும் நல்லவன் கிடையாது. எந்த நாட்டு அரசியலும் நல்லதும் கிடையாது. அவனுடைய நோக்கம் உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், எனக்கு நீ என்ன செய்வ, நான் உனக்கு ரஷ்யாவுக்கு எதிர்க்கிறதுக்கு படை உதவி செய்யறேன், பொருளாதார பலத்தை தாரேன், நீ எனக்கு அங்க இருக்கக்கூடிய பொருளாதார இதுகளை என்ன செய்யணும், ஒப்பந்தத்தினூடாக எழுதி தரணும் அப்படிங்கிறது அவனுடைய நோக்கம். இதுதான் மெயின் ரீசன். அப்ப 2014 வரைக்கும் என்ன செய்தது அப்படின்னு சொல்லினா உக்ரைன்ல ரஷ்யாவுக்கு சாதகமான விக்டர் யானுகோவிச் அப்படிங்கிற ஒரு தலைவர் வந்து இருந்தாப்ல. எங்க உக்ரைன்ல 2014 வரைக்கும் விக்டர் யானுகோவிச் அப்படிங்கிற ஒருத்தர் ரஷ்யாவுக்கு சார்பான ஒரு தலைவர் தான் இருந்தாப்ல. அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக மாறி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு சார்பாக மாறும். இதனாலதான் ரஷ்யா என்ன செய்யறா உக்ரைன் மீது போர் தொட்டுக்கிட்டு இருக்கான். நீ போவேலாது, என் நிலப்பரப்பு எனக்கு வேணும்னு சொல்லி இன்றைக்கு இந்த கிரிமியா பிரதேசத்தோட மையப்படுத்தி கிரிமியா யுத்தம் முன்னுக்கு வரலாற்றுக்கு முற்பட அங்க ரொம்ப காலத்துக்கு முன்னுக்கு போக வேண்டியிருக்கு நாங்க. ரைட், வரலாறுல அப்ப நாங்க அவ்வளவு தூரத்துக்கு போக முடியாது. ஜஸ்ட் இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிற பார்த்தா சரி. கிரிமியாவுல இருக்க 2014 ஆண்டு நடந்த மக்கள் வாக்கெடுப்புல 96% மக்கள் ரஷ்யாவோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு தான் ரஷ்யா போறது இருக்கு. மக்கள் வந்து இங்க நிக்கணும்னு நினைக்கிறான், நீ எப்படி ஐரோப்பிய ஒன்றியத்துல போக முடியும், நான் உனக்கு அதனாலதான் நான் மீது போர் தொடுக்கிறேன்னு சொல்லி ரஷ்யா அதான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். கிரிமியா மக்கள் சொல்றாங்க நாங்க ரஷ்யாவோட இணைய போறோம்னு சொல்லி. கிரிமியா உக்ரைனுடைய ஒரு பகுதி. உக்ரைன் சொல்லி இல்ல நான் ஐரோப்பிய ஒன்றியத்தோட சேர போறேன். இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளாக இருக்கு. இதனாலதான் இன்றைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில மிகப்பெரிய யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்ன செய்யுது அப்படின்னா காணப்பட்டுக்கிட்டு இருக்கு. ரைட், அதுல செலன்ஸ்கி ஒன்றும் அந்த அளவு நல்லவங்க கிடையாது. செலன்ஸ்கியுடைய முன்னுக்கு இருக்கக்கூடிய வரலாறுகளையும் கொஞ்சம் தட்டி பார்க்க வேண்டியிருக்கு நாங்க. அதே மாதிரி ரஷ்யாவும் நல்லவங்க கிடையாது, ஐரோப்பிய ஒன்றியம் நல்லவங்க கிடையாது. எல்லாத்தின் வரலாறையும் நாங்க தட்டி பார்க்கும்போது இந்த உலக அரசியல்ல புவிசார ஜியோ பொலிட்டிக்ஸ்ல அவங்களுடைய தாக்கம் எப்படி இருக்கு, அவங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கலாம். ரைட், அவே மெயினா நாங்க இந்த போர்கள்னு வரும்போது அதுவும் மக்கள் என்ன செய்யக்கூடாது, அதிகமான பாதிப்புக்குள்ளாக கூடாது, இனவழிப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறதா இதுல முக்கியமான காரணமாக இருக்கு. ரைட், இது ஒரு உலக அரசியலுக்குள்ள நாங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ரைட், அப்ப இதுதான் இந்த சோவியத் யூனியன் உடைவுக்கு பின்னர் அல்லது மறைவுக்கு பின்னர் உருவாகிய புதிய அரசுகளினுடைய நிலைப்பாடாக இருக்கு. அரசியலே எல்லா அரசுகளும் இருக்கு, ஆனா அந்த அரசுகள் பலமானதாக கிடையாது. அரசியல் ரீதியான குழப்பம் இருக்கு, பொருளாதார ரீதியான குழப்பங்கள் எதிர்கொள்ளுது, அதே மாதிரி சமூக ரீதியான குழப்பங்கள் இருக்கு. அதே மாதிரி அடுத்து இன்னொன்னு பார்த்தோம், சர்வதேச உறவுகள் சார்ந்தும் பாதுகாப்பு சார்ந்தும் என்ன செய்யுது அப்படின்னா அது சவால்களை எதிர்கொள்ளுகின்ற புதிய அரசுகளாக அது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா மாறி இருக்கு. ரைட், இதுதான் பிந்தைய அரசுகளினுடைய நிலையாக அது காணப்படுது. கடைசி நாங்க பாக்குறோம் ரஷ்யாவின் புவிசார் அரசியலின் முக்கியத்துவம். ஜியோ பொலிட்டிக்ஸ்ல ரஷ்யாவுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு, வளர்ச்சி அடைந்த ஒரு பெரிய நிலப்பரப்பு, ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையில நடுவுல இருக்காது. ரஷ்யா வந்து நிலப்பரப்புல ஆசிய கண்டமாக இருந்தாலும் அது கலாச்சார பண்பாடு மொழி அடிப்படையில் அது ஐரோப்பா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரஷ்யாவினுடைய நிலப்பரப்பு ஆசியா கண்டம்,
ஆனால் அதனுடைய கலாச்சாரம், பண்பாடு, அரசியல்னு வரும்போது அதை நாங்கள் ஐரோப்பா கண்டத்தோட கனெக்ட் பண்ணி தான் பார்ப்போம். அப்ப ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையிலான ஒரு இணைப்பு பாலமா யார் இருக்கான்னா ரஷ்யா இருக்காரு. இது ரஷ்யாவினுடைய ஒரு முக்கியமான புவிசார் அரசியலுடைய ஒரு முக்கியத்துவமாக நாங்க பார்க்கிறோம். அடுத்து மிகப்பெரிய நிலப்பரப்பு, அதிக எண்ணெய் வளம் கொண்ட ஒரு நாடாக இருக்கு. இயற்கை வளம், தங்கம் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய பெரிய நிலம். ரைட். அப்ப எல்லா வளங்களையும் கொண்ட ஒரு பகுதியாக அது இருக்கு. ரைட். இந்த டைம்ல தான் இந்த அலாஸ்கா பகுதி இருக்குல்ல, அமெரிக்கா, நாங்க வட அமெரிக்கா படிக்கும்போது காட்டின அலாஸ்கா பகுதியை ரஷ்யா வந்து எழுதி கொடுத்துருவாங்க ஒரு கட்டத்துல. ரைட். ரஷ்யாவில் ஒரு போர் நடக்கும், அதிக பொருளாதார சுமைகளை சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்கும்போது வரலாறுல அந்த அலாஸ்கா பகுதியை எழுதி கொடுத்துருவாங்க அமெரிக்காவுக்கும். அதிக வளம் கொண்ட ஒரு பிரதேசமாக இன்னைக்கு மாறி இருக்கு. ரைட். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜிடிபியில அதிக அளவான உற்பத்தியை தரக்கூடிய அல்லது வளங்களை தரக்கூடிய ஒரு பகுதியாக ரஷ்யா அமெரிக்காவுக்கு வித்த அந்த அலாஸ்கா பகுதி இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படியான ஒரு பலம் கொண்ட ஒரு புவிசார் அரசியல் பலம் கொண்ட ஒரு பகுதியாக அது இருக்கு. அமெரிக்கா அதை வாங்கினதுக்கான ரீசன் ரஷ்யாவுக்கு எப்பயுமே நான் பக்கத்துல இருக்கணும், ஏதாவது பிரச்சனை வந்தா அடிக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினா வாங்கினதுக்கான மெயின் ரீசன் அது. ரைட். அப்படி சில புவிசார் அரசியலும் அதுல என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இருக்கு. அடுத்து பாதுகாப்பு மற்றும் ராணுவ சக்தியை பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஈக்குவலான அணு ஆயுதத்திலிருந்து ராணுவ பலத்திலிருந்து எல்லாமே ரஷ்யா கிட்ட இருக்கு. ரஷ்யா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி லேசப்பட்ட நாடு கிடையாது. அது எல்லா பலமும் கொண்ட ஒரு முக்கியமான ஒரு நாடு. எரிசக்தி பலம் இருக்கு, பொருளாதார பலம் கொண்ட ஒரு நாடு, சர்வதேச உறவுகள்ல மற்றும் மோதல்கள்ல முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நாடு. உலக முத்தரப்பு போட்டியில ரஷ்யா, அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு இடையில போட்டியில இவங்க முக்கியமான நாடுகளாக இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா இருக்காங்க. அடுத்து முக்கியமா கடைசியா பார்க்கக்கூடிய பிள்ளை ஆர்டிக் பகுதி தாக்கம். ஆர்டிக் பகுதி அப்படிங்கிறது என்னது? பூமியினுடைய மேற்பகுதி. உலகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ரைட், ஆர்டிக் பகுதி அப்படிங்கிறது ரைட். இந்த படத்தை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுதான், இது அந்தார்டிக். கீழே இருக்கிறது அந்தார்டிக் பகுதி, மேல இருக்கிறது ஆர்டிக் பகுதி. இந்த ஆர்டிக் பகுதிகள்ல யாரு இருக்காங்க? ரஷ்யா. அவர் தான் ரஷ்யா. அப்ப ஆர்டிக் பகுதியினுடைய நிலப்பரப்புல ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்கு யார் இன்னைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா ரஷ்யா வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அமெரிக்கா இந்த பக்கம் வாரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த பகுதியில அதிகாரத்தை நிலைநாட்டணும் அமெரிக்கா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கிரீன்லாந்து, உலகினுடைய மிகப்பெரிய தீவு கிரீன்லாந்து வந்து டென்மார்க்குக்கு சொந்தமான நாடு, தீவு அது. உலகினுடைய மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்து டென்மார்க்குக்கு சொந்தம் இருக்கு. டென்மார்க்குக்கு சொந்தமான ஒரு தீவு. ரைட். இந்த தீவை அமெரிக்கா வந்து 2-3 தடவை என்ன செஞ்சாங்கன்னா டென்மார்க்கு கிட்ட கேட்டுட்டாங்க, எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா டென்மார்க் நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம், நாங்க அதை விற்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லி டென்மார்க் வந்து சொல்லிடுச்சு. ரைட். அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த ஆர்டிக் பிரதேசத்துல, ஏன்னா ஆர்டிக் பிரதேசம் அப்படிங்கிறது பனி பிரதேசம், ஆனா அதுக்குள்ள மிகப்பெரிய பலம் வாய்ந்த பொருளாதார வளங்கள் இருக்கு அதுக்குள்ளால. ஆகவே இந்த சீனா, ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஆர்டிக் பிரதேசத்தில் தன்னுடைய கடலாதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்கு இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா புவிசார் அரசியல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நாடாக மாறி இருக்கு. குறிப்பா ரஷ்யா. ஏன்னா அங்க ஐக்கிய அமெரிக்கா இருக்கு வேற ஒரு இடத்துல, வட அமெரிக்கா கண்டத்துல. பக்கத்திலே இருக்கிறது யாருன்னா ரஷ்யா. அப்ப ஆர்டிக் பிரதேசத்துல தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்காக ரஷ்யா இன்னைக்கு என்ன செய்யுது அப்படின்னா முன்புறமாக செயற்பட்டு கொண்டிருக்கு. மேல இருக்கக்கூடிய தீவுகள் அதையும் கைப்பற்றிக்கிட்டு இருக்கு. அதனால்தான் அமெரிக்காக்காரன் எப்படியாவது கிரீன்லாந்து நான் வாங்கிடணும், அங்க அவங்களுக்கு முக்கியமான ஒரு ராணுவ படைத்தளம் கூட இருக்கு கிரீன்லாந்துல, எப்படியாவது எடுத்துன்னு சொல்லி மிக ரெண்டு தடவை கிட்ட போய் டொனால்ட் ட்ரம்ப் வந்தப்ப கூட டென்மார்க்கு கிட்ட கேட்டப்ப இல்ல, டென்மார்க் வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நாங்க இல்ல, அது விற்கிறதா இல்ல அப்படின்னு சொல்லி டென்மார்க் வந்து சொல்லிடுச்சு. நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம், ராணுவ தளங்களை நீங்க உருவாக்கி கொள்ளலாம், ஆனால் அதை விற்க முடியாது அப்படின்னு சொல்லி, விற்க முடியாது அப்படின்னு சொல்லி டென்மார்க் வந்து சொல்லிட்டு. அப்ப ஆர்டிக் பிரதேசத்தினுடைய அந்த புவிசார் அரசியலை தக்க வைக்கிறதுல, அதை நிலைநாட்டுறதுல இன்னைக்கு ரஷ்யா மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நாடாக மாறி இருக்கு. ரைட். இதுதான் ரஷ்யாவினுடைய புவிசார் அரசியல் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ரஷ்யாவினுடைய புவிசார் அரசியல் முக்கியத்துவம். அப்ப கீழே சில விஷயங்கள் கொடுத்துருக்கோம் பிள்ளைகள், இதுல பாருங்க. ரைட். அடுத்து ரஷ்யா தற்போது எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், மேற்கத்திய பொருளாதார தடைகள், நிறைய நாடுகள் இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா உக்ரைனுக்கு சார்பா இருந்துகிட்டு அமெரிக்கா ரஷ்யாவுக்கு என்ன செஞ்சிருக்கு? பொருளாதார தடைகளை விதிச்சிருக்கு. அதே மாதிரி ஏனைய நாடுகள் பொருளாதார தடைகளை விதிச்சு வச்சிருக்கு. அதே மாதிரி எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதியில மிக முக்கிய பாதிப்புகளை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தி உலக நாடுகள் ரஷ்யாவை பழி வாங்குறதுல ரொம்ப கவனமா இருக்கா. ரைட். அடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி தடைகளை விதிச்சு வச்சிருக்காங்க, நாணயங்கள் அது பண்ணி வச்சிருக்காங்க. இதுல விளக்கங்கள் கொடுத்துருக்கோம், பாத்தீங்கன்னா தெரியும். ரைட். ஆயுத உற்பத்திகளை மிகப்பெரிய தாக்கங்களை ரஷ்யாவுக்கு எதிராக போட்டு வச்சிருக்காங்க. பணவீக்கம், மக்களின் வாழ்க்கை தரத்துல என்ன செய்ய பிரச்சனைகள் இன்னைக்கு ரஷ்யா எதிர்கொள்றதா இருக்கு. அடுத்து வெளிநாட்டு முதலீடுகள் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா ரஷ்யா இன்னைக்கு தாக்கங்கள் அல்லது பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்ற ஒரு நாடாக இன்னைக்கு ரஷ்யா வந்து மாறி இருக்கு. அடுத்து ரஷ்யாவினுடைய முடிவு பொருளாதாரம் அல்லது புதிய பொருளாதார உத்திகள், அது ஒரு இன்னைக்கு கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தாலும் அது ஓரளவு இன்னைக்கு நெகோசியேட் பண்ணப்பட்டு சில முதலாளித்துவ கோட்பாடுகளை இணைந்து போகக்கூடிய அல்ல பொருளாதார பலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நாடாக இன்னைக்கு எது மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ரஷ்யா வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ரைட். அப்ப ரஷ்யாவில் வரக்கூடிய கேள்வி, உடைவுக்கு பின்னர்
ரைட். அதாவது சோவியத் யூனியனுடைய உடைவுக்கு பின்னர் உருவாகிய புதிய நாடுகளினுடைய அரசியல், சமூக, பொருளாதார நிலைப்பாடுகள் பற்றி கருத்துரைக்க அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். அப்ப ஒவ்வொரு நாடுகளும் அரசியல் ரீதியா எந்த நாடுகள் சவால்களுக்கு முகம் கொடுக்குது, பொருளாதார ரீதியாக எந்த நாடுகள் முகம் கொடுக்குது, சமூக பாதிப்பு பிரச்சனையா எந்த நாடுகள் முகம் கொடுக்குது, பாதுகாப்பு, உலக உலக அரசியல் சார்ந்து எந்த நாடுகள் சவால்களுக்கு முகம் கொடுக்குது அப்படிங்கறத என்ன செய்யணும் எழுதணும். அப்ப இதுதான் இந்த நாடுகள் வளர்ச்சியெல்லாம் கிடையாது, இது சவால்களுக்கு முகம் கொடுக்குது. அப்ப கேள்வி வந்தா சோவியத்தினுடைய உடைவுக்கு பிறகு உருவாகிய இந்த புதிய அரசுகள் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் அல்லது அந்த நாடுகள் சவால்களை எதிர்கொள்றதுக்கான காரணங்களை தான் கேட்கும். அல்லது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான யுத்தங்களை பத்தி கேட்கலாம். ரைட். அது டீப்பா நீங்க வந்து எழுத வேண்டியது. இன்னைக்கும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப அடுத்து ரஷ்யாவினுடைய புவிசார் அரசினுடைய முக்கியத்துவத்தை கேட்கலாம். ரைட். அதுல நீங்க கொடுத்துருங்க புவிசார் அரசினுடைய முக்கியத்துவம். அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அப்ப ரஷ்யா என்பது ஒரு சோவியத் யூனியனாக இருந்து உடைவடைந்து இன்னைக்கு அது சில நாடுகளாக பிரிந்து அந்த நாடுகள் இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்கு. ரஷ்யாவும் பிரச்சனைகள் இருக்கு. ரஷ்யாவை பழி வாங்குறதுக்காக நிறைய நாடுகள் என்ன செய்யுது இன்னைக்கு அதன் மீது பொருளாதார தடைகள் விதிக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்கு. குறிப்பா ஐரோப்பிய ஒன்றியம் விதிக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு சோவியத் யூனியனுக்கு நிலவி கொண்டு இருக்கு. ரைட். அப்ப இதோட இந்த பகுதி முடியுது பிள்ளைகள். இல்ல டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். கேள்விகள் இருக்கட்டும் பிள்ளைகள். கேள்விகள் நாங்க கடைசியா பார்ப்போம். ஏதாவது டவுட்ஸ் அல்லது விளங்காத பகுதிகள் ஏதாவது இருந்தா குயிக்கா கேளுங்க. ஏதாவது கேட்கிறேன்னா கேட்கலாம். ரைட். லிங்க் கட் ஆயிட்டா இதே லிங்க்ல மறுபடியும் ஜாயின் ஆகுங்க. ரைட். அப்ப இது சோவியத் யூனியன் சார்ந்த விஷயங்களாக இருக்கு. அப்ப சோவியத் யூனியன்ல இந்த விஷயங்கள் நீங்க தெளிவா பார்க்கணும். அதனுடைய உருவாக்கம் எப்படி இருந்தது, அது எப்படி பலம் கொண்ட நாடாக இருந்தது, அதுல இருந்து உடைவடைந்து நாடுகள் ஏன் போனது, உடைவடைந்த நாடுகள் இன்னைக்கு எப்படியான சவால்களை இன்னைக்கு புதிதாக சுதந்திரம் பெற்ற நாடுகள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள், இதான் மெயின் டாபிக். அப்ப அது அரசியல் ரீதியாக சவால்களை எதிர்கொள்கின்ற நாடுகள் யாராரு, பொருளாதார ரீதியாக சவால்களை எதிர்கொள்கின்ற நாடுகள் யாராரு, பாதுகாப்பு ரீதியாக சவால்களை எதிர்கொள்கிற நாடுகள் யாரு, சமூக ரீதியாக இன ரீதியாக முருகல்கள் இருக்கக்கூடிய நாடுகள் யாராரு, சர்வதேச உறவுகள் ரீதியாக சவால்களை எதிர்கொள்கின்ற நாடுகள் யாராரு அப்படிங்கிறது தெரியும். அடுத்து ரஷ்யாவினுடைய முக்கிய புவிசார் அரசியல், ஜியோ பொலிட்டிக்ஸ் ரொம்ப முக்கியமானது. ரஷ்யா ஏன் புவிசார் அரசியல முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இருக்கு அப்படிங்கிற கேள்வி ஒன்று வரும். அதுல வளர்ச்சி அடைந்த நிலப்பரப்பா இருக்குது, பெரிய ஒரு நிலப்பரப்பு